வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற டாபிக் இந்தியாவின் தற்போதைய முரண்பாடுகள். அதாவது உங்களுக்காக ஒரு 10 வெவ்வேறு தரவுகளை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரத்தை கொடுக்க போறோம். கண்டிப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு மனுஷங்கள் அனுப்புற ககன்யான் திட்டத்தோட கவுண்டவுன் சத்தம் பெருமையா கேக்குது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு சாதாரண மனுஷன் 45 டிகிரி வெயில்ல நாளைக்கு என்ன சாப்பிடுவோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ரெண்டு முகங்களையும் தான் நாம இப்ப அலச போறோம். கரெக்ட். இப்போ இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிய நாம ஒரு உலகளாவிய பொருளாதார கோணத்துல இருந்து பார்க்கணும். அதாவது உலக நாடுகள் எல்லாமே சீனா மேல ஒரு அதிருப்தியில இருக்காங்க. அதனால சீனா +1 அப்படிங்கிற ஒரு வியூகத்தை நோக்கி வராங்க. ஓ, அப்ப மாற்று உற்பத்தி மையமா இந்தியாவை பாக்குறாங்க. ஆமா, அதனால தான் பன்னாட்டு நிறுவனங்களோட முதலீடுகள் இங்க அதிகமா குவியுது. பெங்களூரு மாதிரியான நகரங்கள்ல செயற்கை நுண்ணறிவு, அப்புறம் இந்த பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. IMF கூட இந்தியா ரொம்ப அதிவேகமா வளருதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. நிச்சயமா. ஆனா இதுல உள்ள சிக்கல் என்னன்னா, ஒரு பொருளாதார நிபுணர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா எவ்வளோ வேகமா வளருதோ அதே வேகத்துல இங்க ஏற்றத்தாழ்வுகளும் வளருதுன்னு எச்சரிக்கிறார். ஒரு நிமிஷம், இப்போ முதலீடுகள் வந்தாலே வேலைவாய்ப்பும் பெருகும், பொருளாதாரம் வளரணும் தானே அர்த்தம். அப்புறம் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு வருது? அதுதான் விஷயமே. ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர் சொன்னதை இங்க நாம கவனிக்கணும். அதாவது வாய்ப்புகள் இருக்கிறதும் அதை சரியா செயல்படுத்துறதும் ஒண்ணு கிடையாதுன்னு அவர் சொல்றார். அதாவது பேப்பர்ல இருக்கிற திட்டம் நிஜத்துல வேலை செய்யலன்னு சொல்றீங்களா? கரெக்ட். இந்த ஏஐ டேட்டா சென்டர் இதெல்லாம் அதிக திறன் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும்தான் வேலை தருது. கிராமப்புறங்கள்ல இருக்கிற கோடிக்கணக்கான நடுத்தர மற்றும் அடித்தட்டு இளைஞர்களுக்கு இது போய் சேரல. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடுதான் தோணுது. அதாவது ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு மொட்டை மாடியை கட்டிட்டு அதோட அடித்தளத்தை மறந்துடுற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப சரியான ஒப்பீடு. நாம பாட்டுக்கு ஏஐ பின்னாடி வேகமா ஓடுறோம். ஆனா இந்த டேட்டாவை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்கறதே இல்ல. சாமானிய மக்கள் இங்க புறக்கணிக்கப்படுறாங்களோன்னு தோணுது. இந்த புறக்கணிப்ப நாம உள்கட்டமைப்பு அப்புறம் டிஜிட்டல் வளர்ச்சியிலையும் பார்க்கலாம். இப்போ சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் திட்டம் வருது. இது நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பெரிய பெருமை தானே. ஆமா, அது ஒரு பெரிய மைல்கல்லாச்சு. ஆனா அதுக்காக நிலத்தை இழக்கிற ஒரு விவசாயி என்ன கேக்குறார் தெரியுமா? இது யாருக்கான வளர்ச்சின்னு அவர் கேக்குறார். அதே மாதிரி டிஜிட்டல் உலகத்தை எடுத்துக்கோங்க. யூபிஐ புரட்சி இன்னைக்கு எல்லா பெட்டி கடைக்கும் வந்துருச்சு. இல்ல, ஒரு நிமிஷம். இந்த டிஜிட்டல் புரட்சியை நாம எப்படி தப்பு சொல்ல முடியும்? யூபிஐ பரிவர்த்தனைகள் சாதாரண மக்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்குல்ல. இதுல என்ன முரண்பாடு? தொழில்நுட்பம் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அத சுத்தி நடக்கிற விஷயங்களை பாருங்க. ஒரு சைபர் அதிகாரி சொல்றத நாம கவனிக்கணும். ஏமாத்துறவங்க ரொம்ப வேகமா தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு அவரு சொல்றார். அதாவது மோசடி பண்றவங்க புது வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, இப்போ அறிமுகமில்லாத நம்பர்ல இருந்து ஒரு ஓடிபி வந்தா சாதாரண மக்கள் பயப்படுறாங்க இல்லையா? அந்த பயம்தான் பிரச்சனை. டிஜிட்டல் கல்வி அறிவு இன்னும் முழுமையா எல்லாரையும் போய் சேரல. பாதுகாப்பு சிஸ்டம்களை விட ஏஐ ஸ்கேம்கள்லாம் வேகமா வளருது. அடோ பாவுமே, தொழில்நுட்பம் எல்லாருக்குமான வளர்ச்சியை தரும்னு நம்புனோம். ஆனா அது இப்படி புது வகையான குற்றங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் டிஜிட்டல் ஆக்கிடுச்சு. சரி, டிஜிட்டல் உலகத்துல இவ்ளோ ஆபத்துன்னா நிஜ உலகத்துல இதோட விலை என்னவா இருக்கும்? அது இன்னும் கொடூரமா இருக்கு. இப்ப நாம பேசின அந்த பெரிய டேட்டா சென்டர்கள்லாம் இயங்கணும்னா பல மடங்கு மின்சாரமோ தண்ணீரும் தேவைப்படுது. வளங்கள் எல்லாம் அங்கேயே உறிஞ்சப்படுது. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா 45 டிகிரி வெப்பால நாட்டை தாக்குது. அப்போ ஏசி அறையில உட்கார்ந்து தொழில்நுட்பத்தை இயக்குறவங்களுக்கு அது வெறும் வானிலை அறிக்கை தான். கரெக்ட். ஆனா வெளியில வெயில்ல உழைக்கிற ஒரு தொழிலாளியோட வலிய பாருங்க. நாங்க வேலை செய்யறது நிறுத்தினா சாப்பிடுறதையும் நிறுத்தணும்னு அவர் சொல்றார். அதே மாதிரி வேலையில்லாத இளைஞர்கள் இந்த எதிர்காலத்துல எங்களுக்கான இடம் எங்கே இருக்குன்னு விரக்தியா கேக்குறாங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு கேட்க. இந்த உள்நாட்டு பொருளாதார விரக்தியும் முரண்பாடுகளும் தான் நம்முடைய அரசியல் மற்றும் எல்லை பதற்றங்களுக்கும் எரிபொருளா மாறுதா? ஆமா, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2029 தேர்தலுக்கான அரசியல் கணக்குகள் இப்போவே ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் காஷ்மீர் எல்லையில துப்பாக்கிச் சூடு சாதாரணமா நடக்குது. துப்பாக்கி சத்தம் கேட்டாலே நாங்க ஓட ஆரம்பிச்சுடுவோன்னு ஒரு எல்லையோர வாசி பதற்றத்தோட சொல்றாரு. இந்த தொடர்பு ரொம்ப முக்கியமானது. ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி இந்தியாவுல தேர்தல் என்னைக்குமே முடியறதில்லை.
இந்த மாதிரி மனநிலையில இருக்கும்போது ஆட்சியாளர்களால வேலைவாய்ப்பின்மை மாதிரியான அடிப்படை பிரச்சனைகள்ல கவனம் செலுத்த முடியறதில்ல. ஓ, அப்போ நீண்ட கால திட்டங்களை விட்டுட்டு குறுகிய கால வெற்றிகள் மேல தான் கவனம் போகுது. ஆமா. எல்லையில இருக்கிற பதற்றங்களை கையாள்றதும் குறுகிய கால அரசியல் வெற்றிகளை தேடுறதும் தான் முக்கியமானதா மாறிடுது. அப்போ இந்த நிரந்தர தேர்தல் மனநிலை தான் நாம முதல்லயே பேசின அந்த அடித்தளம் இல்லாத வீடு இல்லனா பேட்டரி இல்லாத ஸ்மார்ட் போன் பிரச்சனைய சரி செய்ய விடாம தடுக்குதுன்னு சொல்றீங்களா? ரொம்ப ஆழமான பார்வை அது. நிஜமா அதுதான் நடக்குது. முழுமையான வளங்களை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண முடியாத அளவுக்கு இந்த பதற்றங்கள் அவங்கள தடுத்து நிறுத்துது. அப்போ இந்தியாவோட பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அசுர வேகத்துல போற ஒரு புல்லட் ரயிலும் அதே நேரம் கொளுத்துற வெயில்ல சுருண்டு விழும் ஒரு பாதசாரியும் ஒன்னா பயணிக்கிற மாதிரி ஒரு மாபெரும் முரண்பாடு தான். 100க்கு 100 உண்மை. சரி, இந்த ஆழமான அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்தியா உலகத்துக்கே ஒரு தொழில்நுட்ப மற்றும் உற்பத்தி வல்லரசா மாறலாம். ஆனா அந்த வளர்ச்சி ஒரு சாதாரண மனுஷனோட அன்றாட பாதுகாப்பையும் அவனோட சுதந்திரத்தையும் உறுதி செய்யலனா அந்த வல்லரசு அப்படிங்கிற கிரீடம் உண்மையிலே யாருக்கானது? நீங்களே சிந்திச்சு பாருங்க.